ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் கனவு கண்மணி, நான் உங்கள் சரண்யா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, கிருஷ்ணனோட பர்த்டேக்கு நம்ம ஒரு ஆர்ச் ரெடி பண்ணோம் இல்லையா, பலூன் ஆர்ச். அந்த பலூன் ஆர்ச் எப்படி நம்ம வீட்லயே ரெடி பண்றது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏதாவது விசேஷங்களுக்கு நீங்க இந்த பலூன் ஆர்ச் வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு ரெடி பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க மினிமம் 2000ல இருந்து 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் வெறும் 250 செலவுல நான் வாங்கின இந்த ஒரு பலூன் பாக்கெட்டோட ரேட் 115 rupees. 2 பாக்கெட் பலூன், ஒரு பண்டல் நூல், இது 3 தான் எனக்கு தேவைப்பட்டது. இந்த 250 செலவு பண்ணிட்டு ஒரு அழகான பலூன் ஆர்ச் எப்படி ரெடி பண்றதுன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். எவ்வளவு காஸ்ட் நமக்கு சேவ் ஆகுது பாத்தீங்களா? சோ இந்த வீடியோவை பாருங்க, எப்படி ஆர்ச் ரெடி பண்றதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இனி வர்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்களே உங்க வீட்டுக்கு தேவையான பலூன் ஆர்ச்சை ரெடி பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த ஆர்ச் செய்ய ரொம்ப நேரம் தேவைப்படுமோ, நம்ம செலிப்ரேஷன் டைம்ல இதுக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். பொதுவா செலிப்ரேஷன் அப்படின்னும் போதே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது மேக்சிமம் ஒரு 40 மினிட்ஸே நம்ம இந்த ஆர்ச் ரெடி பண்றதுக்கு தேவையான டைமா இருக்கும். அதுல பலூன் ஊதுறதுக்கு மட்டும்தான் ஒரு 25 மினிட்ஸ் எடுக்குமே தவிர பலூன் ஆர்ச் ரெடி பண்றதுக்கு 15 மினிட்ஸ் தாராளமா போதும். நம்ம இந்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணி போடுறது மூலியமா பைசா மட்டும் நமக்கு சேவ் ஆகுதுன்னு கிடையாது. நம்மளே ரெடி பண்ண ஆர்ச்சை நம்ம அந்த செலிப்ரேஷன்ல பார்க்கும்போது அதோட ஹாப்பினஸ் வேற லெவலா இருக்குங்க. சோ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி ஆர்ச் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ உள்ள போலாம். பலூன் ஆர்ச் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பலூன் ஒரே ஈவனா நல்லா ஊதிக்கணும். ஊதி முடிச்சிட்டு பலூனோட அந்த மவுத் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கணும். காற்று போயிடாமல் இருக்க ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஆக்சுவலாக பலூன் ஆர்ச் ரெடி பண்ண 2 டிஃப்ரெண்ட் கலரான பலூன் எடுத்துக்கலாம். ஒரு லைட் கலர் அண்ட் ஒரு டார்க் கலர். நாங்கள் கிருஷ்குட்டியோட பர்த்டேன்றனால பிங்க் கலர் எடுத்திருக்கோம். பாப்பா பர்த்டேன்றனால பிங்க் கலர் எடுத்திருக்கோம். பிங்க் ஒன்று, ஒயிட் ஒன்று வாங்கினோம். நீங்கள் சிங்கிள் கலர்லேயே பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். ஒரே கலர் பலூன் வச்சும் பண்ணலாம். இதை மாதிரி 2 பலூன் எல்லாத்தையும் ஊதி முடிச்சுட்டு இந்த மாதிரி 2 பலூன்ஸாக 2 கலர்லேயும் ஒன்று எடுத்து 2 சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இது மாதிரி முடிச்சு போட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லா பலூன்ஸையும் எடுத்து 2 முடிச்சு போட்டுக்கணும். இதை மாதிரி 2 முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து 2 பேர் எடுத்துக்கணும். 2 பேர் எடுத்து ஒரு பேரை ஸ்ட்ரைட்டாகவும் இன்னொரு பேரை கிராஸாகவும் வைக்கணும். வச்சு ஒரு 2 வாட்டி முறுக்கி விடணும். முடிச்சு போட முடியாது, நம்ம எதுவும் வச்சு கட்டலாம் வேண்டாம். ஜஸ்ட் முறுக்கி விட்டோம்னாலே அது அவுறாம நின்றுடும். இப்போ நமக்கு ஆர்ச் செய்யறதுக்கு தேவையான பலூன்ஸ் இது மாதிரி ரெடி ஆகிடும். எல்லா பலூனையும் அது மாதிரி பண்ணிடணும். ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை மாதிரி ஜன்னலில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், பட் நல்லா லென்த்தியாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த கயிறை. ஸோ நல்லா நீட்டு ஸ்பேஸாக இருக்க மாதிரி ஒரு ஜன்னலாக பார்த்து ஈஸியாக அவுக்குற மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஆக்சுவலாக இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஈஸியாக முடிச்ச அவுக்குற மாதிரி. இப்போ இந்த 4 பலூனாக கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ கரெக்டாக அந்த பலூனை அந்த கயிறுக்கு நடுவில் விடணும். ஆக்சுவலாக நாங்கள் வேற ஒரு கயிறு யூஸ் பண்ணுவோம். அந்த கயிறு கிடைக்கல, இந்த கயிறு வாங்கியிருக்கோம். 2மே ஆட்வர்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த 4 பலூன்லேயும் நம்ம சுற்றி கொண்டு வரணும். கயிறை முடிச்செல்லாம் போடக்கூடாது, சும்மா லைட்டாக சுற்றி கொண்டு வரணும். இப்போ ஃபைனலாக 4லையும் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இந்த முடிச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பலூனுக்கு தான் போட போகிறோம். நம்ம அடுத்தடுத்து கட்டுறதுக்கு முடிச்சு தேவைப்படாது. இதை மாதிரி மிடில் வச்சு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டதுக்கப்புறமா அடுத்த பலூன் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிங்க் வச்சுருக்கோம். ஸோ ஒயிட் பிங்க் பக்கத்தில் வரா மாதிரி வைக்கணும்.
பிங்க்ல முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒயிட் வந்து பிங்க் பக்கத்தில் வரா மாதிரி வரணும். அந்த மிடில் 4 பலூனோட மிடில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸ் மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சி அதே மாதிரி 4 பலூன்லையும் சுற்றி சுற்றி கொண்டு வரணும். ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ஒரு 4 பலூனாக எடுத்து செட் வைக்கும்போது எந்த கலர் இருக்கோ, ஒரு கலர் இருக்குன்னு சொன்னால் அதனோட ஆப்போசிட் கலர் தான் அடுத்த இடத்துல வரா மாதிரி வைக்கணும். ஸோ இது மாதிரி ஒன்றா வச்சு அதே மாதிரி 4 சுற்றி கொண்டு வரணும். சுற்றி கொண்டு வரணும். ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸி. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, கயிறை நம்ம விட்டுறக்கூடாது. பலூன் ஒரு ஆள் எடுத்து கொடுக்க நம்ம கட்டணும். அதே மாதிரி அந்த 4 பலூன் சேர்த்து மிடில் ஒரு முடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து நம்ம நல்லா டைட்டாக ஒரு வாட்டி வைக்கும் போது டைட்டாக பிடிச்சி சுற்றணும். அங்கே லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா ஆர்ச்சில் மிடில் நிறைய நூலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்காது. அங்கே மட்டும் நல்லா டைட்டாக வச்சுட்டு அப்படியே கட்டிகிட்டே போகணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது வந்து லாஸ்ட் பலூன் நான் கட்டிட்டு இருக்கேன். இதையும் அதே மாதிரி 4 பலூனையும் சுற்றி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது நம்மளோட ஃபுல் வியூ. நம்ம எங்கேருந்து எங்கே கட்டிட்டு வந்திருக்கோம்னு தெரியுது. ஃபுல்லாக நம்ம முடிச்சதோட ஃபுல் இது ஆல்ரெடி நான் பர்த்டே வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நல்ல நூல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை கட் பண்ணிடலாம். பண்டல்ல இருந்து நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம்ல, அதே முடிச்சு தான் இங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கு. அந்த விரல் எடுத்துட்டோன்ட்டு டைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஓவர். நம்ம ஒரு சேஃப்டிக்காக இன்னொரு பலூன்லேயும் அதே மாதிரி சுற்றி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜன்னலில் முடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நூலையும் அவுத்து கொண்டு வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை வளைவாக வச்சு ஆர்ச் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். எங்களோட ஃபைனல் செட்டப் வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். எப்படி வேணுமோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெறும் 250 செலவு பண்ணதுல ஒரு அழகான ஆர்ச் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதே ஆர்ச்சை கண்டிப்பா நீங்க வெளியில எங்கேயாவது ஆர்ச் ரெடி பண்றவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க, நான் முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், எப்படியும் 2000ல இருந்து 3000 வரைக்கும் வந்து உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளவு கம்மியான செலவுல நம்ம விருப்பப்பட்ட மாதிரி அழகா பலூன் ஆர்ச் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.